ஹாய் நண்பர்களே! வெல்கம் டூ டாக் சஜஷன். நம்ம வந்து எப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வே டூ பெத்தம் அப்படி ஒரு ஹாரர் கேம் விளையாட போறோம். ஓகேவா? ஸோ இந்த ஹாரர் கேம் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரர் கேம்னா இந்த பேய்லாம் வரும். என்னடா பேய் வராது ஹாரர் கேம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒருத்தவங்களுடைய அவங்களுக்கு கெட்ட விஷயம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அத வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு கேமா ஆக்கிக்கிறாங்க. இந்த ஹோம் அலோன் இந்த இது பார்க்கும்போது தெரியுது. ஓகேவா? ஸோ யாரோ வீட்ல தனியா இருக்கும்போது இது நடந்திருக்கு. அத வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அது கேமா எடுத்து இத பண்ணிக்கிறாங்க. இங்க வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓ! இதுலயே வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஹோம் அலோனு, ஹார்வுட்டு, கார்ஸ் அண்ட் ஹவுஸ்ன்னு நெறைய இருக்கு. எபிசோட் 1 நெனைக்கிறேன். அதானே? பாப்போமா இது என்னது அப்படின்ட்டு கேட்டு பார்த்தா எபிசோட் 1 நெனச்ச மாரி அதாங்க. ஜூலை 12 நெனைக்கிறேன். இந்த கேம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. நான் இப்ப தான் பண்றேன் ஆக்சுவலி. நாள்ல சினிமாச்சு நெனைக்கிறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. என்னோட லேப்டாப் ஸ்டோரிக்கு இது பண்ணுங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. நான் டக்குனு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ஆஃப் த நைட் நடந்தது. ஐ மீன் சம்மர்ல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல எங்கேயோ வெளில போயிறாங்க போல. ஓகேவா? ஒர்க் ட்ரிப்புன்ட்டு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனும், பொண்ணும் அவங்க வந்து தனியா இருந்துக்கிறாங்க. ஓகேவா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தூங்குற அந்த ஸ்கெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கோளாறா இருந்திருக்கு போல. இப்ப அப்படி இப்படின்ட்டு. கண்ட நேரத்தில எழுந்துக்கிறது, கண்ட நேரத்தில தூங்குறது அப்படின்ட்டு. அத வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்றதுன்னும் சொல்லிக்கிறாங்க. எப்ப தூங்கி எப்ப எழுந்துக்கிறதோ, இப்ப பார்த்தா தெரிய போகுது. என்னடா கட கடன்னு செய்யுது அலாரமா? எந்திரிச்சு அலாரமு? என்ன படிக்கிறியா? ஐ வேக் அப் அட் ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. ஈவினிங் 8 மணி ஆகுது போல. 8 மணி அந்த 8 மணி காமிக்குதா? 8:03 சரி. இல்ல ஈவினிங் தான பாத்துக்கலாம். வாங்க வேலை ஈவினிங் தான். இது என்னது? என்னது இது? ம். நான் அந்த நைட்ல ஹோம் ஒர்க் பண்ணேன். ஆனா இப்ப வந்து பசியா இருக்கனால ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்றான். சரி சாப்பிட்டு வந்து பண்ணுவோமா? அப்படி இருக்கு. க்ரௌச்சா? என்ன க்ரௌச்சு? ஓ! இப்படிலாம் பார்க்கலாமா? சரி. அம்மா ஏதோ டெக்ஸ்ட் அனுப்பிச்சுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். என்ன அனுப்பிச்சுருக்காங்க? ஓ! இவ்ளோ இருக்கா? ஃபர்ஸ்ட்லருந்து பார்ப்போங்க. நமக்கு இப்பதான் புரியும். நம்ம இருங்க நீங்க எப்போ வரீங்க? அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மண்டே வந்துருவோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க கேட்குறாங்க, நாங்க தான் நேத்து சொன்னோமே அப்படின்ட்டு. நம்ம ஒன்னே கூல் அப்படின்ட்டு. உடனே வந்து நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு தூங்கு அப்படின்னு சொல்றாங்க நெனைக்கிறேன். நம்ம உடனே எக்ஸ்பாஸ் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு, டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு மாசன், ஜோசன் 2 பேரும் இருப்பாங்க போல. அவங்களையும் வந்து இன்வைட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஹோம் ஒர்க் கேட்குறோம். ஓகே நம்ம அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே உங்கள இன்வைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டோர் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி யாருன்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பிளைண்ட் ஸ்பாட்லேருந்து நெனைக்கிறேன். பார்க்காத தெரியாத பார்ப்பாங்கல்ல, அது மாரி போல. உடனே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ட்டாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ட்டாங்கன்னா, இப்போ மண்டே வரேன்னு சொன்னாங்க. சொல்ல முடியாது சண்டே ஈவினிங் கூட வருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க போல. உடனே அவன் வந்து கேட்குறோம், என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? எனக்கு 14 வயசு ஆகுது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து பிஎம் அப்படின்றாங்க. என்னங்க டைம் கோளாறு மாரி இருக்கு. சரி ஓகே. நல்லா இருக்கு நம்மளுக்கு. நம்ம வந்து சின்னதா தூங்க போறோம் அப்படின்னு சொன்னோனே, நம்ம பீஸா ஆர்டர் பண்ணட்டா அப்படின்னு கேட்கறதுக்கு உடனே சொல்றாங்க. பீஸாலாம் ஆர்டர் பண்ணாத, வீட்ல வந்து சாப்பிடறதுக்கு வச்சு எனக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க நெனைக்கிறேன். இது யாரு? மாசான் ஒலிவியா. இதுல ஒரு பையன தானே இன்வைட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இது பாருங்க மாசான். ஓகே. இங்க என்ன போட்டுருக்காங்க அப்புறமா
யோ யோ அப்படின்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. ஜெசிகா வீட்டுக்கு வரியா நாளைக்கு அப்படின்னு கேட்குறான் அவன். ஆமா ஜோஸ் வரான் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்ட்டு அவன் கேட்குறான் என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு நாளைக்கு ரிவ்யூ பார்க்க தானே போற அப்படின்னு அவன் கேட்குறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஓடுது. ஓகேங்க. ஏதோ சின்ன பசங்க பேசுறாங்க நினைக்கிறேன். பால் ஜூஸு என்னங்க ஜூட்டு இப்போ ஆஃபீஸ் ஜூட் என்னங்க திடீர்னு வர முடியாது சொல்றா. சரி ஓகே நீ வந்தா என்ன வரலாம் என்ன அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா போய் சாப்பிடலாம். சாப்பாடு முக்கியம். என்ன ஒரு இமேஜ் என்ன இருக்கு? ஆஹா தென்னை மரமா நல்லா இருக்கு. இது என்ன ரூமு? யார் ரூம் இது? பேரண்ட்ஸ் ரூமோ? என்னடா எல்லா இடத்துலயும் ஒரே போட்டோவா இருக்கும் போல. நாய் குலைக்கிற மாதிரி இருக்கு. யாரா அவன்? யாரா நீ? எங்க யாருங்க அவன்? நம்ம வீட்டுக்கு போறான். நம்ம வீட்டுல யாருமே கிடையாது. கூப்பிடுறோம் ஏய் நில்லு அப்படின்ட்டு உச்சா கிச்சா அடிக்க வந்திருப்பானோ. யார் வீட்டுல இருந்து யார் உச்சா அடிக்குது? நானும் என் வீட்டுல உச்சா போனது கிடையாது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதோ இருக்கு சொன்னாங்களே அதை போய் சாப்பிடுவோமா? சரி வாங்க அது போய் நம்ம வீடான்னு பார்ப்போம் முதல்ல. அதான் யாருமே இல்லையே வெளில போகலான்னு நினைக்கிறேன். இதை பார்த்து பயந்தே போயிட்டாங்க நானி நிற்கிறாங்க அப்படி வெளில போக முடியுமா? வெளில போக முடியல. சரி, மூடிட்டு வேற என்னென்ன இருக்கு? டோர் அண்ட் டோர் இருக்கு. இதுல என்ன டோரு? ஓ பேக் டோர்ல ஸ்விமிங் பூலா இருக்கா? ஸ்விமிங் பூல் என்னடா குச்சி குச்சி போற? ஏங்க இங்கதான் இருந்துக்கிறான் அவன். வெளில போக முடியுமா? பரவாயில்லையே போக முடியுது. போக முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏங்க இங்க தான் நின்று இருந்தான். அப்போ நம்ம வீட்டுல இருந்து தாங்க வந்துக்கிறான் அவன். இங்க தான் நின்று இருந்தான். பைத்தியாரவன் வீட்டுல யாருமே இல்லை நினைச்சு திட்டு வந்திருப்பான். நீங்க வீட்டுல நம்ம இருக்கோம்னு தெரியல அவனுக்கு. வர சொல்லுங்க பாத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? சரி நம்ம கதை சாத்தி போடுவோம். விளையாட்டுக்கு கூப்பிட்டு மேல வந்துருப்பான். பிரச்சனை ஆயிடாது. அதுக்கப்புறம் கேட்பாங்க கால் பண்ணி வீட்டுல ஆளுங்க கூப்பிட்டு வச்சு சும்மா அடிக்கிறியாடா அப்படின்னு. சரி இதான் மக்கள்னா நிறைய இருக்கு ஆனா சாப்பிட்றதுக்கு. தண்ணி பாட்டில்லாம் வேணாமாங்க? சரி ஃபுட் வாஸ் ஹீட்டிங் பண்ணுறோம். சரி அது ஹீட் ஆகட்டும். நம்ம வீட்டுக்கு பார்ப்போம் இல்லை. சாப்பிட ரெடி ஆயிடுச்சா? சார் பூட்டு ஏதாவது போடுற பையன் இருந்தால் பூட்டு அது போடலாங்க. பூட்டு போட்டால் விட வர மாட்டாங்க. ஆக போதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்ட்டு. அதனாலதான் சின்ன வீடா வாங்கணும்னு சொல்றது. என்ன சொல்றீங்க? இதே ஒரு சின்ன வீடா இருந்துச்சா இவ்வளவு பேர் பசங்க தேவை கிடையாது. நாங்க ஒரே டோரு. சரி டிவி போடுவோமா? இப்போ நம்மளுக்கு எங்க டிவி போட்டதான் சாப்பிட தோணும். என்ன சொல்றீங்க? அப்படிதானே? ஃபுட்டு சாப்பிடணுமோ? சரி ஓகே. மாம்பழம் தெரியாது. மாம்பழமா? எங்க ஹனுமானுங்க? எங்க நம்ம தமிழ் பேய் படம் மாதிரி இருக்கு பார்க்க. காஞ்சினாமா? சரி இங்க யாரும் மேல போறான். யாருக்கு அது மேல போயிருது என்ன இடத்துல? நம்ம வீட்டு தமிழ் தான் இருக்கும் வீட்டுல. ஐயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? என்ன நடக்குது? தாத்தா போறாரு. தாத்தாவா?
பாகுபலி பாகுபலி தாங்க, பார்த்தாலே தெரியுதுங்க. ஏங்க சாமி படம் தாங்க. பரவாயில்லையே, இந்தியன் படம்லாம் ஓடுதுங்க. அது பாருங்க, யார் அது? அது ஹனுமான் மட்டும் தெரியுது. ஐ ஃபீலிங் வெரி ஸ்லீப்பி ஆஃப்டர் ஈட்டிங். இந்த மூச்சுல ஓடுது. இந்த இந்த நடராஜர் மாதிரி இல்ல பார்க்க. ஏனுமோ தெரியாம சொல்றேன் நடராஜனுக்கு. ஐயோ, பேய் கேம்குள்ள பேய் படமாடா, போங்கடா அப்படி. நானே இவனுக்கு என்னடா இவனுக்கு? அது நாங்களாம் வர முடியாது, ஏதோ வேலை வந்துருச்சா? அட பாவீங்களா. டேய் ஏங்க இது வழி தாங்க வந்து நான் அப்பவே சொன்னேன்னா இல்லையா, டாப்பால் டிப்பால் இருந்திருக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அவனும் உள்ள வந்துட்டாங்க, அவ்வளோதாங்க காலிங்க. நம்ம எப்படி தப்பிக்க போறோமோ. சரி அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட தொத்திக்கலான்னு பார்த்தா அவனும் வரல, ஏதோ வேலை வந்துச்சுன்னு சொல்றான். அவன் எங்க இருக்கிறான் தெரியலையே, மேலே வந்தவன் எங்க இருக்கிறான் தெரியலையே. ஐ எம் சாரி மாசன் முடியுது, அதான் சொல்லிட்டேடா அப்ப என்னடா. இப்போ நம்ம சொல்றோமா கெமிஸ்ட்ரி. என்ன அங்க போலாமா வேணாமா? இப்ப இருக்கு, நான் போய் தூங்க போறேன். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், என்ன சொல்றீங்க? கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் பண்ணணுமோ இப்ப? ஆமாங்க, கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் பண்ணணும். டேய் எவ்வளவு உள்ள போட்டான்டா, எவன் போனானே தெரியல. I got done with the homework for the day. Wrote a few டைமா அவ்வளோதானே. ஹோம்ஒர்க் வாஸ் டன்னா, அதுக்குள்ளே முடிச்சிட்டேன். அழகா தூங்கிடணும், ஓகேவா? சொல்றேங்க. ஓ ரொம்ப நேரம் தூங்காதீங்க, சி ஐ மீன் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்காதீங்க, தூங்குங்கன்னு சொல்றாங்க போல. ஜஸ்ட் பவுல் திஸ் டைமா. பவுல் பவுல்னா யாரு? சரி. எங்க பயமா இருந்தாலும் தூங்க போறேன். திரும்ப ஞாபகம் ஏங்க ரூம் இதை விட்டா அவன் அப்படியே தூங்கிட்டு அப்படியே போயிடுவான், என்ன சொல்றீங்க? கரெக்டு தானே? மணி வர விடியகால ஒண்ணா எங்க பிளாக் ஓடல, அது 8 மணி காமிக்குது. என்னடா இது ஓட மாட்டேது, அங்க என்னன்னா ஒருத்தன் உள்ள பூந்து வரானா, என்னதான் நடக்குதுங்க? அப்படிதான் இருக்கு எனக்கு. 1:16. தண்ணி குடிக்கணுமா? இந்த நேரத்துல என்னடா உனக்கு தண்ணி? ஹார்ட் அட்டாக்லாம் ஏதோ டுப்பு டுப்புன்னு அடிக்குது. என்னடா டுப்பு டுப்புன்னு எவன் நடக்குறானா நாங்க? மியூசிக் ஓடுதா இல்ல எவன் நடக்கிற மாதிரி செய்யுதா? இது இத்தனை மாதிரி வேற இருக்குங்க. நல்லா சத்தம் வந்து டேய் போய் வேணாங்க, வாங்க நம்ம பாட்டு தண்ணி குடிச்சிட்டு பயந்தே போயிட்டாங்க. அவன் பாட்டு தண்ணி குடிச்சிட்டு கம்முன்னு போயிடலாங்க, எதுங்க தேவையில்லாத வேலை. சவுண்ட் ஏன்டா இப்படி கொடுக்குறீங்க பயமாட்டுங்க? சவுண்ட்லாம் இப்படி கொடுக்காதீங்க டேய், பயமாக்குறா. அவன் பிடிச்சிடாதீங்க டேய், எவனா பிடிச்சிடாதீங்களா ப்ளீஸ்ரா. அப்படியே போயிடுறேன், நைஸா போயிடுறேன் நான். என்னங்க இப்படி இருக்கு? ஆனா எவனோ இருக்கிறான் அந்த ரூம்ல, எவனோ இருக்கிறான் அது மட்டும் தெரியுது. கன்ஃபார்ம்ங்க எவனோ இருக்கிறாங்க அந்த ரூம்ல. போனோம் அப்படின்னா ஒரே அடியா போட்டு தடுத்து தான் முதல்ல போகும்.
தூங்கலாமா? அட்டாச்மெண்ட் இருந்துச்சா? நான் எப்படிம்மா வெளில இருக்க முடியும்? இங்க என்னதான் நடக்குது? தூங்க முடியுமா தெரியும்? கீழே போச்சுன்னா இப்ப வெளில எவனோ இருக்கிறான். பவுல் சென்டிமி டோன்ட் ஆன்சர் த டோர் நோ மேட்டர் வாட். இல்ல எவனாவது பார்க்கலாம்ல. யாரா நீ? நல்லா இருக்கிறியா சாரே? இவன் தானே விளையாடுது. சரி அப்ப நைஸா போய் போலாமா? நம்மளுக்கும் இதுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது. யாரா நீ இதுடா எங்க வீட்டுக்கு வர? ஏங்க கேம் விளையாட நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவன் அங்க உண்மையிலே இது ரியல் டைம்ல அங்க இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன பண்ணணும்? ஹைட் பண்ணணுமா? வெதை போட்டுக்கிறீங்களா? வெதை போட்டுக்கிறாங்க. லாக் வீடு ஐடி போயிட்டு நான் ஒழிஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், பிரச்சனையே கிடையாது. வரவன் வரட்டும், தூங்கட்டும், கிளம்பட்டும். என்ன சொல்றீங்க? ஐயோ ஏங்க டோரை உடைச்சிட்டாங்க. டோர் ஏதோ உடைச்சிட்டு வராங்க, உள்ள வராங்க. அவ்வளோதான் காலி. டோரை உடைச்சிட்டு ஏன்டா இப்படி அடிக்கிற? ஏங்க டோரையும் உடைச்சிட்டான், பெல் அடிக்கிறான். ஒன்றும் புரியல எனக்கு. அவன் உள்ள வந்திருப்பானா? இப்போ வந்தது யாரு? ஹோல் அட் த டோர். யூ ஹியர் ஹியர் இட்ஸ் ஹோல் அட் த டோர். ஆம் ஸோ சாரி. அவங்க கேட்குறாங்க போல மனுஷரு அப்படின்ட்டு. போலாமா நம்ம? பேச போயிடுவோமா? ஐயோ ஆமா, நீ ஒரு பின்னாடி நிறுத்துமா. அவன் அங்க நின்று வெறிக்க வெறிக்க பாக்குறான் என்ன. அப்போ முடிஞ்சிடல திரும்பி. எங்க நீங்களே சொல்லுங்க, அங்க நிக்கிறீங்க, திடீர்னு கதவை திறந்தா என்ன பண்ணுறது? யாரும் உங்களுக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் காலி. ஐயோ என்னால வர முடியாது. போலீஸ் போலீஸ் வந்துருச்சுங்க, அவ்வளவுதான். மாட்டீங்க. வா போலாம், போலாமாங்க? போலீஸ் வந்துருச்சு நினைக்கிறேன். ஐயோ நல்ல மியூசிக் ஓடுது. இப்பதான் நல்ல மியூசிக் ஓடுது. நல்ல மியூசிக் ஓடுது அப்போலாம். The game by way to ஹாய், நான் எங்க இருக்கிறேன்? இது உடைச்சிட்டு வந்து எப்படி இதை உடைச்சிட்டு வந்த உள்ள? கீழே போலாம். சரி நாளை வெளியே போல. நண்பர்களே, ஜஸ்ட் மிஸ் நண்பர்களே. போட்டு தள்ளிட்டு இருப்பான் கன்ஃபார்ம் 100% போட்டு தள்ளிட்டு இருப்பான். எப்படி தப்பிச்சாச்சு? ஸோ என்ன வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.